தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. இன்னைக்கே ட்ரெஸ் எடுக்கிறன்ற பேர்ல ஓவர் ஆட்டம், நாளைக்கு வேற போகணுமா? சரிம்மா செல்லம், நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்பா என்னைக்காவது இல்லைன்னு சொல்லியிருக்கனா? போவோமா நாளைக்கு? இல்லைன்னா கெட்ட அப்பாவா? நல்லா வாய் அடிக்கிற நேகா குட்டி வர வர. சரி, உங்க அம்மாவுக்கு என்னவா? என்ன வந்ததுல இருந்து அப்படி திரும்பிட்டு உட்காந்துருக்கா, ஒரே இருக்கா? என்னன்னு கேளு. அப்பா முடிய புடிச்சிருக்க கூடாது, அம்மா திட்டுவா, வலிக்கும். அம்மாவை கூப்பிட்டா காதுல விழுகாதுப்பா. இப்படி முடிய பூச்சி ஈட்டம்டா அம்மாவுக்கு காதுல விழுகும்லப்பா, அப்ப வலிக்கும்ல, திரும்பி பாக்கும்ல. நிறைய டெக்னிக்கல் கத்து வச்சிருக்க, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சரி, ஆனா அம்மா முடிய புடிச்சிருச்சுன்னா அம்மாக்கு வலிக்கும். மெதுவா கூப்பிடுங்க அம்மாவை. அப்பா அம்மா அடிச்சிருவேன். என்னடி முடிய புடிச்சு எடுத்துட்டு இருக்க? சும்மா இருக்க மாட்டியா? என்னடி இப்ப எதுக்கு புள்ளைய திட்டுற? அவ என்ன பண்ணுனா? விளையாட்டுக்கு தானே பண்ணுனா? நீ கூப்பிட்டு திரும்பவே இல்லை, அதனாலதான் முடிய பிடிச்சிருத்தா. இப்ப எதுக்கு புள்ள மேல கோவத்தை காமிச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? உங்க முடிய பிடிச்சிருத்தா உங்களுக்கு வலிக்காதா? அதே மாதிரி தான் எனக்கும் வலிச்சது. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? தயவுசெய்து என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, உங்க வேலையை பார்த்து போங்க. பிரீத்தி, நீ பண்றது ஒண்ணுமே சரியில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். என்ன இல்ல என்னங்கிற? ஒரு வாரமா அப்படியே ஒரு மாதிரியால இருக்க. என்னடி ஒண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற, இல்லனா பாசமா பேசினா கூட இப்படி கடிக்கிற. இப்ப புள்ள என்ன படிச்சு புள்ள மேல கோவப்படுற? சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லு. பேச விருப்பம் இல்லாம தான திரும்பி உட்கார்ந்திருக்கேன். ஓஹோ, எங்ககிட்ட பேசுறது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆயி போச்சு இல்லையா? இங்க பாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் தயவு செஞ்சு வாய் விட்டு பேசி சொல்லிட்டேன். என்ன இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இன்னைக்கு பாப்பா மேல கோவப்படுற, நாளைக்கு வேற யாரா மேல கோவப்பட்டினா இங்க என்ன பண்ணுவாங்க? பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. என்ன பிரச்சனைன்னு மரியாதையா சொல்லு. ஏய், என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? தயவு செஞ்சு வாயை திறந்து பேசு, இல்லைன்னு வச்சுக்கோ வர்ற கோவத்துக்கு அடிச்சிருவேன். என்ன மூஞ்சி மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கோ. அடிச்சதுல தேவையில்லாம அடிக்க வச்சிடாத. என்னோட பிரச்சனையே உங்க தங்கச்சி தான். ஏன் தங்கச்சியா? என்ன உளர்ற? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் தம்பி அப்படி என்னதான் பாவம் பண்ணனா? அவனுக்கே இவ்ளோ வலியும் வேதனையும். ஏய், பைத்தி மாதிரி பேசிட்டு இருக்காத. தலையும் புரியாம வாலும் புரியாம பேசிட்டு இருக்க. நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு என்னன்னு தெளிவா பேசிட்டு பேசு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதுக்கு மேல நான் சொல்லாம இருந்தா என் தம்பிக்கு நான் பண்ற துரோகம். இதுக்கு மேல என்னால முடியல. என் தம்பி பண்ற பாட, ஐயோ சத்தியமா ஒரு அக்காவா இருந்து என்னால பார்க்கவே முடியல. இதுக்கு மேல மறைக்கிறதே ஒரு பிரயோஜனம் இல்ல. அது சம்பந்தப்பட்டவங்கள சொல்றதுதான் நல்லது. அதனால உங்ககிட்ட கண்டிப்பா நீங்க சொல்லியே தீருவேன். என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு உன் தம்பி ஃபீல் பண்ற? இப்ப நீ பிரீத்தி, எனக்கு அப்படியே மண்டைக்கு ஏறுது. பிரீத்தி, என்னன்னு தயவு செஞ்சு சொல்லிட்டேன். என் தம்பி எதுக்காக யூஎஸ் போனான்னு தெரியுமா? எதுக்காக 6 வருஷம் இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப எதுக்கு அவன் இங்க வந்திருக்கான்னு தெரியுமா? அவன் யூஎஸ் போனா அதே நாள் திரும்பி வந்திருக்கான். அதை நீங்க கவனிச்சீங்களா? என்ன மது, புதுசா என்னெல்லாம் தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது சொல்லணுமா? அது அது நீங்க என்ன சாப்பிடலன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன். யாரு சொன்னா நான் சாப்பிடலன்னு? அது அண்ணி சொன்னாங்க. நான் சாப்பிடலன்னு யாருக்குமே தெரியாதே. எல்லாருக்கிட்டையுமே நான் சாப்பிட்டேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஏன் அக்கா கிட்ட கூட சாப்பிட்டேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஆனா நான் சாப்பிடலன்னு எப்படி உனக்கு தெரியும்? ஏதாவது பேசுங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவன் எதுக்கு தெரியுமா யூஎஸ் போனான்? அவன் எதுக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு 6 வருஷம் அங்க இருந்தான்னு தெரியுமா? எதுக்கு அவன் போன அன்னைக்கு திரும்பி வந்தான்னு தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க தங்கச்சி தாங்க. உலகத்திலேயே யாரும் என் தம்பி மாதிரி லவ் பண்ணிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கூட இருந்து பக்கத்திலேயே பார்த்து லவ் பண்றது வேற, தொலைதூர காதலுங்கிறது வேற. என்ன நம்ம 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனாலும் சொல்றேன், என் தம்பி மாதிரி யாருனாலையும் லவ் பண்ண முடியாது. உங்க தங்கச்சியை எந்த அளவுக்கு என் தம்பி லவ் பண்றான்னு தெரியுமா? ஆனா அந்த லவ் கொஞ்சம் கூட உங்க தங்கச்சி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. புரிஞ்சுக்காம என் அம்மா அப்பா அப்பானே சொல்லிட்டு இருக்கா. ஒரு ஆம்பளையால எவ்வளவு வலிங்க தாங்க முடியும்? சொல்லுங்க பாப்பா, நீங்களும் ஒரு ஆம்பளை தானே? உங்களுக்கு எவ்வளவு
சொன்னேன். ஏ மது, ஒரு நிமிஷம் என்னை பாரு. ஓ மனசுல நான் இல்லாமலா நான் சாப்பிடலேன்னு எப்படி ஓ மனசுக்கு தெரிஞ்சிருக்கு? சொல்லு பார்க்கலாம். உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம உள் மனசுக்கு ஒன்று தோணுமா. எப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குதோ இல்லை கெட்டது நடந்தாலுமே, மெயினாக ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா நம்ம உள்ளுணர்வு சொல்லுன்னு சொல்லுவாங்க. என்ன இப்போது உனக்கு தூண்டிருக்க உள்ளுணர்வு என்ன தெரியுமா? நான் சாப்பிடலேங்கிறது எப்படி உன் மனசுக்கு தோணும்? இல்லை சொல்லு. இப்போ நீ எதுக்காக இங்கே வந்த, இப்போ எதுக்காக நீ கூப்பிடுற, நான் சாப்பிடல அப்படின்னு எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கோம்? பதில் பேசும் அது. நீ மனசார என்னை விரும்புகிற, ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஈகோ, உன்னோட அப்பா அம்மாவோட பாசம் எல்லாமே தடுக்குது. என்ன அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இப்படி ரெட்டை வேஷம் போடுற பற்றியா உன் மனசில் நான் இல்லவே இல்லைன்னு சொல்லி, அதை தாண்டி என்னால் தாங்க முடியல. அதுதான் எனக்கு நரக வேதனையாக இருக்குது. ஆனா என் தம்பி உங்க தங்கச்சி சொன்ன அந்த ஒத்த வார்த்தையை மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு அவளை பார்க்காம பேசாம 6 வருஷம் அவளுக்காக யூஎஸ்ல போய் இருந்தே திரும்பி வர்றப்ப அவளோட பதில் என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. உன்னை லவ் பண்ற அப்படின்னு தானே அவ சொல்லணும். ஏன்னா அவ சொன்ன வார்த்தைக்காக தானே அவன் போய் யூஎஸ்ல இருந்துட்டு வந்தான். ஆனா உங்க தங்கச்சி உங்க அம்மா அப்பா தான் பெருசு, அம்மா அப்பா மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதை கூட விடுங்க, ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே தன்னோட அம்மா அப்பா தான் பெரிய விஷயம், அது இருக்கட்டும். ஆனா கல்யாண வாழ்க்கைங்கிறது அப்படி ஒண்ணும் கிடையாது இல்லைங்க. நம்ம தானங்க வாழ்க்கையை வாழ போறோம். அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி தானே வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ஆனா அப்பயும் உங்க தங்கச்சி கிட்ட எவ்வளவு துருவி நான் கேட்டேன். தனியா கூட பேசி பார்த்துட்டு எதுக்குமே ஒத்து வர மாட்டீங்களா? நான் என்னதாங்க பண்றது? உங்க தங்கச்சி மனசுல என் தம்பி தான் இருக்கா, இதை நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்லுவேன். ஆனா அவ மறைக்கிறதுக்கான காரணம் உங்க அம்மா அப்பா தான். நான் இதுக்கு மேல என்னங்க பண்றது? நான் 2 நாள் அவளுக்கு நீ என்கேஜ்மெண்ட், அடுத்த ஒரு வாரத்திலே அவளுக்கு கல்யாணம். நான் என்னதான் பண்றது? அப்ப என் தம்பி லவ் பண்ணது வேஸ்டா? 6 வருஷம் அவளுக்காக போய் அங்க இருந்துட்டு வந்தது வேஸ்டா? சொல்லுங்க, ஏதாவது பேசி முடிச்சிட்டியா? என்னங்க, நான் உங்க தங்கச்சியை தப்பா பேசுறேன்னு எதுவும் நினைச்சுக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், ஒரு அக்காவா இருந்து என்னால இது எதையுமே தாங்கிக்க முடியலங்க. அவனுக்கு அக்காவா இருக்கிற எனக்கே இவ்வளவு வலி இருக்கும் போது அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். அந்த ஆளுக்கு தெரியாம தாங்க பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பிரீத்தி, நீ இவ்வளோ நேரம் பேசுனியே, இது எல்லா விஷயமுமே எனக்கு தெரியும் பிரீத்தி. மாமா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு புரியல. தங்கச்சி என்ன சொல்லி உன் தம்பியை யூஎஸ் அனுப்புனா, அவன் எதுக்கு அங்கே போனான்? அங்கே போய் அவன் 6 வருஷம் பட்ட கஷ்டம் என்ன, இங்கே இவ பட்ட கஷ்டம் என்ன? இப்போ சொன்ன டைம் முடிஞ்சு அவன் யூஎஸ் போனான் அதே நாள், அதே டைம், அதே நைட்டு 12 மணி 2 பேர் நின்று பேசினாங்க. ஆனால் அதுக்கு மது கொஞ்சம் கூட மனசு ஒப்பலை. ஏன்னா உன்னை பிடிக்கலேன்னு சொல்லிட்டா. என்ன நீ அது அங்கனுக்குள்ளே நின்று கேட்டது? மதுவோட மனசில் காதல் இருந்து அவள் இப்போ வரைக்கும் அதை மறைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன ஒரு பாண்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்போ கூட மொட்டை மாடியில் ஓன் தம்பி என் தங்கச்சி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மழை வருது, உடம்பு சரியில்லாமல் போயிடும், வாங்க போகலாம். நீ இந்த உடம்பு நல்லா இருந்தா என்ன, இல்லை இல்லைன்னா கூட என்ன, உயிரோடு இருந்தும் புணமாக நடமாடிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இங்கே யாருக்கு புரிய போகுது? ஒரு ஆம்பளையோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஏன்னா அந்த வலியை ரொம்ப கொடூரமாக அனுபவிச்சவனா. நீ பழசெல்லாம் மறந்தபோது ஒவ்வொரு நாளும் உனக்கு ஞாபகம் வந்துடான்னு சொல்லி துடிச்சு புழு கணக்காக செத்தண்டி. என்ன இப்போ அதே வேதனையும் உன் தம்பி அனுபவிக்கிறான்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன இது எல்லாத்துக்கும் காரணம் மதுவோட மனசில் என் அம்மாவும் அப்பாவும் வேறொன்று இருக்கிறனால மட்டும்தான். என்ன அவளோட காதலை வெளியே கொண்டு வர முடியாமல் அவள் தவிக்கிறது. இது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் ஒரு அண்ணனாக இருந்து அவகிட்ட நான் சொல்ல விரும்பலை. என்ன அது தப்பான ஒரு விஷயமும் கூட. இதாவது காதலுங்கிறது உணர்வுபூர்வமாக தன்னால் உணர்ந்து வர்றது. ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தி அந்த காதலை வர வச்சா நிஜமாக அந்த காதல் உண்மையானதாகவே இருக்கா? ஆனா உங்க தங்கச்சிக்கு அவளோட காதலை வெளிப்படுத்தவே தெரியலங்க. அவன் மனசுக்குள்ள காதல் இருந்தா நடிக்கிறா, வெளியே சொல்றதுக்கு பயப்படுறா. ஏன்னு தெரியல. நான் வேணா அத்தைகிட்டயும் மாமா கிட்டயும் பேசட்டுமா? இதுக்கு மேல முடியலங்க. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா அடுத்து கல்யாணம் தானே. இதுக்கு மேல என்னங்க பண்றது? நீ சொன்ன மாதிரி இப்போ போய் என் அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் சரி நம்ம பொண்ணு நம்மளுக்காண்டி தான் இவ்வளோ இது பண்ணிட்டா, சரி மிதுன் கூட கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. என்ன ஆனால்
மதுவோட காதல் அந்த இடத்துல உண்மை இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? இது மதுவோட காதலும் மிதுனோட காதலும் உண்மையானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஜெயிக்கும். என்ன, யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. ஓகேவா? உண்மையான காதலுக்கு அவ்வளோ வேல்யூ. இது நம்ம 2 பேர் விஷயத்தில் நடந்துச்சு. உன் கழுத்தில் என் அண்ணங்கார தாலி கட்ட தெரிஞ்சா, ஆனால் நான் உன் கழுத்தில் தாலி கட்டின பற்றியா? இதுதான் விதி, இதுதான் காதலோட மகிமை. புரியுதா உனக்கு? அதனால் எதை நினச்சி நீ கவலைப்படாத. புரியுதா? என் தங்கச்சியோட காதல் உண்மையானது. நான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன், உணர்வு பொறுமா. ஏன்னா அவள் ஒவ்வொரு நாளும் அழுகிறப்பையும் மிதுனை நினச்சி அவள் கூடவே இருந்து பார்த்தவன். ஆனால் யாருக்குமே தெரியாது நான் இந்த வீட்டில் என்ன பண்ணுறேன் ஏது செய்யுங்க. உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லியிருப்பேன். என்ன இன்னும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எப்போதுமே பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன, பொறுமையை கடைப்பிடிச்சாதான் நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியும். புரியுதா? அதனால் பொறுமையாக அமைதியாக இரு. என்ன நடந்தாலும் சரி நன்மைக்கேன்ற மாதிரி ஏற்றுட்டு போகணும். அதுக்காக என்னோட தங்கச்சியும் உன்னோட தம்பியும் சேர மாட்டாங்களா அப்படின்னு நீ கேட்காத. நான் தான் சொன்னேன்ல, உண்மையான காதலுக்கு வேல்யூ அதிகம் அதிகம் அதிகம். இதுக்கு மேலே உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரில. நீ அமைதியாக இரு. கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை 1 மாதம் டைம் இருக்குது. ஓகேவா? ஏன்னா 3 நாள் நிச்சயதார்த்தம் தான் ஆக போகுது. என்ன, இந்த 1 மாதத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் தாலின்னு ஒன்று கட்டுனா என் தங்கச்சி கழுத்தில் அது உன் தம்பி கையால் மட்டும்தான் இருக்கும். நான் உனக்கு கேரண்டி தரேன். சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். எனக்கு என் தம்பி சந்தோஷமா இருக்கணும் மாமா. என் அப்பா இறந்ததுல இருந்து என் தம்பிக்கு சந்தோஷம்னு ஒண்ணுமே கிடையாது. மனசார விரும்பின பொண்ணையாவது அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இப்படி பேசுறேன். என்னால முடியல மாமா, அதனாலதான் ரொம்ப கோவமா பேசிட்டேன். சாரி மாமா, நீங்க சொன்னது மட்டும் நடந்துட்டா போதும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. நான் இருக்கேன், கவலைப்படாத. காதல் 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 இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா, கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும், காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும், பூவை காட்டி முல்லை வெற்றாய் காதலே, தெய்வம் கருணை கொண்டால் வெல்லும் காதலே. அது மாமா அது ஐயோ என்னம்மா, எதுக்கு அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்க? அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல. என்ன டே, வர வர அம்மாவை ரொம்ப தான் நீ மிரட்டுற. இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான், பாத்துக்கோ. இப்ப என்ன வேணும்? செடிமா, நீ பக்கத்துல வாமா. நான் உன் பையன் தானே. எம்பட்ட பாசமா பேசுறேன். நீ என்கிட்ட பாசமாவே பேச மாட்டீங்க. நீ பாரு. பக்கத்துல வாமா. சொல்லுங்க ராசா, என்ன வேணும்? ஒன்னில்லம்மா, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். நான் கூப்பிட்டா நீ வருவியான்னு பார்த்தேம்மா. பாருடா, ஒத்த வாங்குவ. அம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கா, எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியோ? பிச்சு போடுவேன். என்ன? அம்மா, நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கம்மா. ஓ அப்படியா? என் புருஷன் அடிக்கடி இதை சொல்லுவாரு. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ எதுக்கும் இவ்வளோ பெரிய ஐஸை தூக்கி அம்மா மேலே வைக்கிறீங்க? வேர்க்குனே விழுகிற பனிக்கு அம்மா வேர்க்குனே ரொம்ப உருகி போய் தான் இருக்கேன். இன்னுமே எதுக்கு உருக்குறீங்க? கொஞ்சம் சொல்றீங்களா? அம்மா தெரிஞ்சுக்கிறேன். கவிமா, அம்மா, அப்பா, நான் பெத்த மகளே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? உன்னை பார்க்காம எத்தனை நாள் நானும் அப்பாவை தேடணும் தெரியுமா? ஒரு வார்த்தை நம்ம வீட்டில் வந்து சொல்லி இருந்திருக்கலாம்ல. பெத்தவகிட்ட ஒரு வார்த்தை உனக்கு சொல்லணும்னு தோணல. 2வது பிள்ளைய வயிற்றுக்குள்ள வச்சிருக்கியாடி. நீ வாழ போன வீட்டில் என்னென்னமோ பிரச்சனையா, நீ உன் புருஷனை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு உன் நாத்தனாக்காரி சொன்னா. செருப்பால அடிச்சு சொல்லாத குறதை அம்பிட்டு கேவலப்படுத்தி அனுப்பிட்டா வெளியே. அதுக்கப்புறம் உன்னையும் மாப்பிளையும் தேடணும். ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க முடியுமா? முடியாதா? என் பேர வயிற்றுல ஒரு புள்ள இப்படி ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலையில வந்து இருக்கியடி. அம்மா, அம்மா.
அந்த மூஞ்சிய பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுடி. 1 வருஷமா உன்னை பார்க்காம கொல்லாம எப்படி பெத்தவனால இருக்க முடியும்னு நினைச்சேன். ஐயோ, எந்த பெத்தவளுக்கு இப்படி ஒரு கொடுமை வரக்கூடாது. நல்லா இருக்கியாம்மா? எத்தனை மாசம் ஆச்சு? எனக்கு என்னம்மா, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். என் புருஷன் நீ நல்லா தான் பாத்துக்கிறாரு. என்ன மன்னிச்சிருமா, உன்கிட்டயும் அப்பா கிட்டயும். அப்பா, கவிமா, அப்பா, அப்பா, சாரிப்பா. ஏமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. ஏமா இவ்வளவு சின்னோண்டு வீட்டுல எப்படிமா ஒரு வசதியுமே இல்லாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வசதி எதுவும் தேவையில்லம்மா. என்னங்க நீங்களா? ம். ஸ்வாதி. என்ன மேடம், நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க குட்டி பாப்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? ஸ்வாதி, இதெல்லாம் நீ தான் பண்ணியா? எங்களை மன்னிச்சிரு கவி. இதுக்கு மேலே உங்கள் அம்மா அப்பா உங்க கூட சேர்த்து வைக்காமல் இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அவங்களும் ஒரு 2-3 வாரமாக தொடர்ந்து வந்து எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி உங்கள் அம்மா ரொம்ப நொந்துட்டாங்க. இதுக்கு மேலே மறக்க வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டே வந்துட்டோம். எதுவும் நினச்சிக்காத. வீடு என்னமோ இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொன்னது நாங்க தான். ஆனா உங்க அப்பா அம்மாவை முன்னாடி அனுப்பி விட்டுட்டு நாங்க பின்னாடி வர்றதெல்லாம் உங்க ஆத்துக்காரோட பிளான். நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, ஓகே? ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒரு சின்ன சஸ்பென்ஸ். போங்க. அடியாத்தி, என் செல்லத்தை கண்டுக்காமல பாட்டி உன உள்ள வந்தோடனே பார்த்துட்டு தங்கப்பட. ஆனா அம்மா பார்த்து சந்தோஷத்துல மறந்து போயிட்டேன். என் செல்ல குட்டி. அடியாத்தி, கோச்சுக்கிட்டீங்களா? சரிடி செல்ல குட்டி. செல்லத்துக்கு என்ன பண்ணணுமா? என்ன பண்ண செல்லத்துக்கு கோபம் குறையுமா? சூப்பரா பேசுறீங்களே. அவி என்னடி இவ்ளோ வாய் பேசுறான்? ஆத்தாடி. தாத்தா, நீ பக்கத்துல வாயே, உனக்கு மட்டும் சொல்லுறேன். தாத்தா கிட்ட தான் சொல்லுறேன். நீ எதுக்கு காது பக்கத்துல வந்து வர? நீ ஒட்டி கேக்குற. இது ஒட்டி கேக்குறதுல கெட்ட பழக்கம். இப்படி பண்ணாத பாட்டி. நான் உனக்கு வேற சொல்லுறேன். இது தாத்தா கிட்ட மட்டும் தான் சொல்லுறேன். நீ கேட்டினா நீ கெட்ட பாட்டி. அமைதியா இரு. என்னம்மா செல்ல குட்டி சொல்ற? பாட்டிக்கிட்டே சொன்னா பாட்டி தெரிஞ்சுக்கிடுவேன்ல. நீ சும்மா இருடி. என் பேரை நம்ம சொல்றான். ஐயோ, எழில் குட்டி பண்றது சத்தியமா தாங்க முடியல. என்னம்மா எல்லாரும் எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கோம்? என்னாச்சு? அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தானே நம்ம அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையை அவங்க கிட்ட போகாம கோயில்ல போய் உட்காந்துருந்தோம். ஆனா இப்ப அவங்களே வீடு தேடி வர வேண்டிய நிலைமையிடுச்சு. இவங்க வந்ததை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல இவங்க இதுக்கு மேல என்ன நினைச்சு இவங்க வருத்தப்படுவாங்க அதை நினைச்சு நான் வருத்தப்படுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. தேவையில்லாம குழம்பிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த பெத்தவங்களுக்குமே வேதனை இருக்கத்தான் செய்யும் தான் புள்ள கஷ்டப்படுறான்னு தெரியறப்போ. ஆனா அதே அவங்க சந்தோஷத்தை பாக்குறப்போ அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. இப்ப நீ மாசமா இருக்கிறது ஒன்று அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லியும் கூட்டிகிட்டே வரல. ஏன்னா உன் பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க பத்தியா? இப்ப பாரு, எழில் கூட எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. இதுதாண்டி முக்கியம், சரியா? ஒரு பெத்தவங்களுக்கு தான் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா போதும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீ வேற மாசமா இருக்க. இன்னும் 4 மாசத்துல உனக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்ப இந்த சமயத்துல அம்மா அப்பா கூட தானே இருக்கணும். எவ்வளோ நாளும் உன் கூட இருந்து என்னால் பார்த்துக்க முடியும் சொல்லி பார்க்கலாம். எல்லா விஷயத்தையுமே என்னால் பார்த்துக்க முடியுமா? ஒரு சில சொல்ல முடியாத விஷயங்களை அவங்க தானே பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். புரியுதா? கவலைப்பட. ஐ எம் சோ லக்கி. யூ ஆர் மை லைஃப் பார்ட்னர். ஐ லவ் யூ சோ மச். எந்த பக்கம் காணும்போதும் வாதம் ஒன்று, நீ எந்த பாதை ஏகும் போதும் ஊர்கள் உண்டு. ஒரு காதல் தோல்வி காணும் போதும் பாடல் உண்டு. சிறுகர பாம்பூச்சி தலை போல